ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம். படத்தோட நேம் பா பா பா. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தில் ஹீரோவாக திலீப் பண்ணியிருக்காரு. அப்புறம் எக்ஸ்டெண்டட் கேமியோவில் மோகன்லால் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். கேரளாவோட முதலமைச்சரை ஹீரோவான திலீப் குமார் பட்ட பகலில் பயங்கர செக்யூரிட்டிக்கு இடையில கடத்திட்டு போறாரு. கடத்திட்டு போன முதலமைச்சரை காப்பாத்துறதுக்காக அவரோட பையனான வினீத் ஸ்ரீனிவாஸ் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, திலீப் யாரு, எதுக்கு கேரளாவோட முதலமைச்சரே அவர் கடத்துறாரு, அவரை பிடிக்கிறதுக்காக வினீத் ஸ்ரீனிவாஸ் பண்ற முயற்சிகள் என்னென்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் பா பா பா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை இந்த படத்தோட ஸ்டோரி மாரி ரொம்ப ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. திலீப், மோகன்லால், சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் வினீத் ஸ்ரீனிவாஸ், தியான் ஸ்ரீனிவாஸ், ரெடின் கின்ஸ்லேன்னு படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம்னு சொன்னால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நோ லாஜிக் ஒன்லி மேட்னஸ் அப்படின்னு சொல்லி தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் லாஜிக் பார்க்க தேவையில்ல, ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கணும்ல, எதுவுமே இவங்க பண்ணவே இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க காமெடின்னு இவங்க ட்ரை பண்ணுற விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த சீன் சீரியஸாக போயிட்டு இருக்கு, எந்த சீன் காமெடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சீரியஸாக போயிட்டு இருக்கப்ப சடனாக காமெடி பண்றாங்க, காமெடியா போயிட்டு இருக்கப்ப சடனாக சீரியஸா இருக்க மாதிரி மாத்துறாங்க. இந்த மாரி எந்த ஒரு சீனையும் ப்ராப்பரா இவங்க கொண்டு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம திலீப் அவரை பிடிக்கிறதுக்காக வினீத் ஸ்ரீனிவாஸ் பண்ற விஷயங்கள்லாம் அந்த அளவு சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்பவே சுமாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே ஒஸ்டா இருந்தது தான். செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேல என்னதான் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல மோகன்லால் வந்திருந்தாலும் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா இல்லாதனால படத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதை தாண்டி கிளைமேக்ஸ்ல ஒரு தமிழ் ஆக்டர் கேமியோல வந்திருக்காரு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் விட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே போதுண்டா சாமி அப்படிங்கிற லெவல்ல இருக்கு, எதுக்கு செகண்ட் பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒன்லி ஃபார் மலையாள ஆடியன்ஸ், அதுவும் குறிப்பா ஆக்டர் திலீப் அவரோட ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம். இந்த படம் ஆக்டர் திலீப் அவரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்கலாம், பட் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அந்த மாரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இவங்க வச்சிருந்த காமெடி சீக்வன்சஸ், இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.